இன்ட்ரெஸ்டிங் ரேண்டம் ஃபேக்ட் பகுதி 13. மனிதர்களோட உடம்புல அவங்களோட மூக்கு மற்றும் காதுகள் வளர்வதை நிறுத்தாது. உடம்புல இருக்க மற்ற அனைத்து அம்சங்களின் வளர்ச்சியும் முடிவுக்கு வரும்போது இந்த 2 பாகங்கள் மட்டும் வளர்ந்துட்டே தான் இருக்கும். மரங்கொத்திகள் அதிக பசி எடுக்கும் போது மூளையை சாப்பிடும். மரங்கொத்திகள் ரொம்ப நேரமா சாப்பிடாம இருந்தா அதுங்க மற்ற பறவைகளை தாக்கி அந்த பறவையோட தலைக்கு பின்னாடி கொத்தும். அப்புறம் அந்த பறவையோட மட்டையை உடைச்சு அதோட மூளையை உணவா சாப்பிடுதுங்க. எறும்புகள் எவ்வளவு ஹைட்ல இருந்து விழுந்தாலும் சாகாது. ஏன்னா காத்துல விழுகிற ஒரு எறும்போட முனைய வேகம் 4 மைல் மட்டும்தான். இது எறும்புகளோட வலிமையான எக்ஸோஸ்கெலட்டனுடன் இணைந்து அதுங்க எவ்வளவு ஹைட்ல இருந்து விழுந்தாலும் அதுங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாம தடுக்குது. 3 வகையான ஆஸ்திரேலிய பறவைகள் வேணும்னே காட்டுத்தீய பறப்புதுங்க. பிளாக் ஹைட், விசில் ஹைட்ஸ், பிரவுன் ஹவுஸ் அப்படிங்கிற இந்த 3 பறவைகளும் எரியும் குச்சிகளை எடுத்துட்டு வந்து காட்டுக்குள்ள போடுறதுனால காட்டுத்தீய பறப்புதுங்க. இப்படி பண்றதால இந்த பறவைகளுக்கு தேவையான இரைகள் நெருப்புல இருந்து தப்பிச்சு வெளியே வரும்போது அவற்றை ஈஸியா பிடிக்கிறதுக்காக இப்படி பண்ணுதுங்க. ஆக்சுவலா ப்ரோக்கோலி அப்படிங்கிற ஒண்ணு மனிதனால உருவாக்கப்பட்ட உணவு. கிமு 6ஆம் நூற்றாண்டுல தொடங்கிய காட்டு முட்டைக்கோசு செடிகளுக்கு இடையே பல ஆண்டுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனப்பெருக்கத்திற்கு பிறகுதான் ப்ரோக்கோலி அப்படிங்கிற ஒண்ணு